எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஒரு சில வாரங்களாக இந்த சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். எந்த சத்தியம் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக கிட்டி சேருவது என்கின்ற காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் கிட்டி சேர வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் என்று பேச ஆரம்பித்தோம். ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது மனிதன் தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் தேவன் உண்டாக்குனார். ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்த்தோம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகின்ற கர்த்தருடைய சத்தத்தை முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு தேவனோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவு, ஐக்கியம், இது எல்லாமே ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. தேவ சமூகம் இருந்தது, தேவ பிரசன்னம் இருந்தது, தேவனோடே வாழ்ந்தார்கள். இதுதான் ஒரு நீதி என்று சொல்லி பேச ஆரம்பித்தோம். நீதி என்று சொன்னாலே தேவனுக்கு முன்பாக தைரியமாக இருப்பது, குற்ற உணர்வு இல்லாமல் இருப்பது, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருப்பது, தேவனுக்கு முன்பாக ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் இருப்பது, அதாவது எந்த கூச்சமும் இல்லாமல் சொல்கிறாங்க இல்லையா, எந்த கூச்சமும் இல்லாமல் நல்லா பழகுறாருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல், எப்படி இவ்வளோ சோசியலாக இவ்வளோ ஒரு ஓப்பனாக அந்த மாதிரிலாம் சில பேர் இந்த உலகத்தில் பேசுகிறாங்க. அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே மனிதன் ஆதாம் தேவனோடு அந்தளவுக்கு ஒரு நெருங்கிய ஐக்கியத்தில் இருந்தவர். என்றைக்கு பிசாசு உள்ள நுழைந்து மனிதனை பாவத்திற்குள்ளாக்கினானோ அன்றையிலிருந்து தேவனோடு வாழ்ந்த ஒரு மனிதன் தேவனற்றவனாக வாழ ஆரம்பிச்சிட்டான். அதாவது தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஆவியிலே தேவனோடு பேசுகின்ற குரல் எல்லாவற்றையும் கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டாங்க, அன்றைக்கு ஒரு பிரிவு உண்டாக ஆரம்பித்தது, மரணம் உண்டாக ஆரம்பித்தது, தேவனை விட்டு மனிதன் பிரிய ஆரம்பித்தான். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்ததனுடைய பிரதானமான ஒரு நோக்கமே என்னவென்று சொன்னால், நம்மை தேவனோடு ஒன்றாக்குவதற்காக தான். மனிதன் தேவனோடு வாழ்ந்தவன், தேவ ஐக்கியத்தில் இருந்தவன், தேவனை விட்டு பிரிந்து விட்டான். தேவனை விட்டு பிரிந்ததுனால்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆணி வேர். ஏனென்று சொன்னால் மனிதன் தேவனோடு இல்லாதது தான். அப்போதான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்து மனிதன் ஏற்படுத்தின, மனிதன் உண்டாக்கின அந்த பாவத்தின் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து போய் பிசாசுக்கு விற்று போட்டு இந்த உலகத்தை வந்து ஒரு அடிமையாக்கின இந்த காரியத்தை நிமித்தமாக மனிதனுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவர் 2ஆம் மாதமாகி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதனுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்து மனிதனுக்கு பதிலாக அவர் பாடுபட்டு, அவர் மரித்து, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மனிதன் இழந்த ஆளுகை. அது மட்டுமல்ல, மீட்பில் நடந்த அதிசயம் என்னவென்று சொன்னால், இழந்து போனதை அதையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இழந்து போனது என்னென்னா, மனிதன் ஆதாம் இழந்து போன எல்லாம். 2வது, மீட்பின் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களும் இருக்கின்றது. அப்போ பழைய ஏற்பாட்டு மக்கள் அவங்க ஆதாமுடைய ஆசீர்வாதமும் உண்டு. 2வது, கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் கிறிஸ்து சம்பாதித்த அனைத்து ஆசீர்வாதங்களும் இப்போ ஆட் பண்ணப்படுது. அதுதான் முதலாவது தேவராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுனார். எக்ஸ்ட்ரா என்ன கூட? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதாம் இழந்து போன அந்த ஆசீர்வாதம் உண்டு. கூடன்னு சொன்னால் மீட்பின் மூலமாக சம்பாதித்த அனைத்து நன்மைகள் நமக்கு உண்டாகின்ற. அதில் அதிமுக்கியமான ஒரு பிரதானமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் நீதி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீதியை மனிதன் இழந்தான்.
இப்போ அதே நீதியை கிறிஸ்து இயேசு நமக்கு சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். ஆகவே தான் எபிரேய ஆக்கியோன் சொல்கிறாரு, நீ தைரியமாக வா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த ஒரு மனிதனும் தேவ சமூகத்தில் தைரியமாக போக முடியாது. பயம், அவன் இறந்து விடுவான் என்ற ஒரு பயம். ஏகப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். தேவனுடைய சமூகத்தில் வரணும்னா ஏகப்பட்ட வழிமுறைகளோடு தான் மனுஷன் கடவுள்கிட்ட வர முடியும். இல்லைன்னு சொன்னால் அவர் மரணம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். உள்ளே வருவதற்கு அவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருந்தது, பரிகாரங்கள் இருந்தது, வழிமுறைகள் இருந்தது, எல்லாம் சடங்கு இருந்துச்சு. உள்ள மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகா பிரதான ஆசாரியன் உள்ளே போக முடியும். ஆனால் அந்த காரியத்தெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன சொல்கிறாரு, நம்ம எபிரேயன்னு சொல்கிறாரு, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தைரியமாக வா. கிருபாசன தண்டை, கிருபாசனம் என்பது என்ன? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கின்ற தேவனுடைய கிருபை ஆசனம், தேவன் அமர்ந்திருக்கிற கிருபை ஆசனம். அந்த கிருபை ஆசன தண்டைக்கு வா, கிருபாசன தண்டைக்கு தைரியமாக வான்றார். இப்போ தைரியமாக வான்னு சொல்கிறேன்னா எந்த விதத்தில் எபிரேயன்னு சொல்கிறாருன்னா, கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்து மனிதன் இழந்து போன அந்த நீதியை உனக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீதி உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடியால், நீதியை நீ ஆடையாக உடுத்திருக்கிறபடியால் இப்போ நீ தைரியமாக வரலாம். குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் இப்போ நீ தைரியமாக என்கிட்ட வர முடியும். இப்போ புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு கொடுக்கின்ற அழைப்பு தைரியமாக வா. ஆகுதான் பாருங்கள், நம்ம இங்கே ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பயந்துக்கிட்டுலாம் ஜெபம் பண்ணல. அதாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குது, ஒரு ஹானரிங் ஃபியர், கர்த்தரை கனம் பண்ணுகின்ற ஒரு பயம், மதிப்பு கலந்த ஒரு பயம், மரியாதைக்குரிய ஒரு பயம், அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தரை தேடுற ஒவ்வொருக்கும் அந்த பயம் இருக்கணும். ஆனால் அந்த மனுஷிக பயம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் போகல. சில பேர் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஜெபமே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் கலந்ததாக இருக்கும். அதோ அவங்க அந்த தொனி அவங்க அந்த போடுற அந்த சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும்ப்பா. ஆண்டவரே அப்படின்ற மாதிரிலாம் போகும். அதாவது வர தகுதியற்றவர்கள் போலன்ற ஒரு காரியம்லாம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆகுது நம்ம ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா எங்கள் ஜெபத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா ஒரு நாளும் நம்ம கெஞ்சிறது கிடையாது, கூப்பாடு போகிறது கிடையாது. அழகாக அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். வருகிறேன். ஏன் எதின் அடிப்படையில் நீங்கள் சொல்ல நாங்கள் கொஞ்சம் கூட உங்கள் பாஸ்டர் அவ்வளோ திமுறா இவ்வளோ இதாக பண்ணுறாரு, அன்பு வரேன்னு சொல்கிறாரு. எங்கள் எதின் அடிப்படையில் கர்த்தர் இயேசுனை நீதிமானாக்கி இருக்கிறாரு, எபிரேயன்னு சொல்கிறாரு, தைரியமாக வான்றாரு. இப்போ இவங்களாம் இப்படி சொல்லும்போது நம்ம பட்டுக்கோ ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சி அழுதுகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அழுகையாக இருக்குது. கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் நினச்சி பார்க்கும்போது நமக்கு அழுகை வருதா, ரொம்ப அதை நம்ம தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த நடிப்பு அழுகை இருக்குது பார்த்தீங்களா, அது கூடாதுன்ற, அது வேணான்ற ஆண்டோட போகலாம். ஆண்டோர் சொல்லி தைரியமாக வாழணும் போது நம்ம எதுக்கு வேறு ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். வேறு ஆக்ஷன்லாம் வேறு நடிப்பெல்லாம் தேவையே கிடையாது. அவர் சமூகத்தில் தைரியமாக வரலாம். ஏசு நாமத்தில் சொல்லும் போதெல்லாம் அவர் உடனே அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுற மரியாதை கொடுக்க ஆரம்பிக்க. என்னை கனம் பண்ணிக்கிறோன்னே நான் கனம் பண்ணுவேன்றார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை கனம்னு நம்ம போகும்போது அவரு என்ன பண்ணுறாரு, பரவாயில்ல நான் சொன்னதை மதிச்சு நீ வர, ஆகவே நானும் உன்னை கனம் பண்ணுறேன்னு சொல்லி அவரும் கனத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே நான் போன நாள் சொன்னேன், தேவனுடைய சமூகம் ஒரு நிறைவின் சமூகம். ஆதாம் பார்த்திங்கன்னா ஒரு குறைவான இடத்துல இல்லை. ஆதாமுடைய வாழ்வே பார்த்திங்கன்னா ஆதாமுக்கு ஒன்று தெரியாது. என்ன தெரியாதுன்னா, இந்த இல்லைன்ற பேச்சே ஆதாமுக்கு தெரியாது. இப்போ உங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவீங்க, வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரெல்லாம் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க, வீட்டில் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவீங்க ஏங்க அப்படின்னா அவர் புரிஞ்சுக்குவார். ஏங்கன்னு இழுத்தாலே போச்சுடா இன்றைக்கி என்ன இல்லைன்னு சொல்ல போகிறான்னு தெரில, என்ன கடைக்கு போகணும் போல, அதை ஏங்கன்னு இழுக்கும் போதே புரிஞ்சுக்கணும். ஏதோ வீட்டில் நமக்கு தெரியும் இல்லை குறைவு, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவ சமூகத்தில் இருந்த வரையிலும் இல்லை என்ற வார்த்தையே அவருக்கு தெரியாது. இல்லை, குறைவு, குறைச்சல், வறுமை, இல்லாமை, ஏழ்மை, இது எதுவுமே ஆதாமுக்கு தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற வரையிலும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறோம் அவருக்கு அதெல்லாம்
தெரியாது. ஆனால் என்றைக்கு தவறு பாவம் செய்தாரோ, தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டாரோ, அப்போத்தான் அவருடைய வாழ்க்கையில் குறைவுன்னா என்ன, பிரச்சனை என்னென்னா, கஷ்டம்னா என்ன, பாடுன்னா என்ன, வேதனைன்னா, வியாதினா என்ன, சாபம்னா என்ன, தரித்திரம்னா என்ன, இல்லாமல் என்ன, ஏழ்மைத்தனம் என்றால் என்ன, எல்லாமே எப்போ அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா, பாவம் செய்த உடனே ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார் பாருங்க. தேவனற்ற சூழ்நிலையில், தேவன் இல்லாத சூழ்நிலையில் எல்லாம் அவருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் ஏன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன இந்த வார்த்தைகளெல்லாம், என்றைக்கு நாம் தேவ சமூகத்தை, தேவனோடு வாழ்கின்ற வாழ்வை விரும்புகிறோமோ, அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உண்டாகும். என்ன பிரச்சனைனா, இல்லை என்ற வார்த்தையே எனக்கு தெரியல என்ற பிரச்சனை உண்டாகும். அப்படிங்களா? இந்த குறையா அந்த குறையா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு மாறிடும். எப்போ? தேவ சமூகத்தில் வாழும்போது, தேவ சமூகத்தில் இருக்கும்போது, தேவ பிரசன்னத்தை விரும்பும்போது, தேவனுடைய ஐக்கியத்தை விரும்பும்போது, தேவனுடைய உறவில் வாழும்போது. உங்கள் வாழ்விலும் ஏதேன் தோட்ட வாழ்வை நீங்கள் உங்கள் வாழ்வில் பார்ப்பீர்கள். எப்படி கானான் வாழ்வை பற்றி அப்போ பார்த்தோம், இப்போ ஏதேன் தோட்ட வாழ்வை பற்றி பார்த்துட்ருக்குறோம். ஏதேன் தோட்ட வாழ்வு என்பது என்ன? ஏதேன் என்று சொன்னாலே இன்பம். இன்பம் என்பது என்னங்க? தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே இன்பம் உண்டு. தாவீது கண்டுபிடிச்சார், தேவ சமூகத்தில் நித்திய பேரின்பம். சொல்ல, நித்திய பேரின்பம், பேரானந்தம். அவர் சொல்கிறார், யார்? நம்ம தாவீது சொல்கிறார், தேவ சமூகத்தில் நித்திய பேரின்பம், பேரானந்தம் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார்னா, தேவ சமூகத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சார். நீங்களும் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவ சமூகத்தை விரும்புகிற ஆட்களாக இருக்க வேண்டும். அவங்க தான் தினந்தோறும் ஜெப வாழ்வு. எதுக்காக ஜெப வாழ்வு? ஏதோ சும்மா கிறிஸ்தவங்களுடைய கடமையா? ஏதோ நீங்கள் ஜெபம் பண்ணிடணும். இந்த உலகத்தில் இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஆர்சியில் சொல்லுவாங்களே, அஞ்சா என்னது ஒரு சடங்கு முறை சொல்லுவாங்க. இதுக்கு புதுநன்மை எடுக்கும்போது எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அது மறந்துட்டேன். இது கண்டிப்பாக இதை பண்ணணும் வாங்க, இந்த காரியத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும் வாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஏதோ ஜபம், இந்த பைபிள் படிக்கிறது சடங்கு, இது கிறிஸ்தவத்தில் சடங்கு மாதிரி பண்ணணும், சம்பிரதாயம் மாதிரி பண்ணணும். அப்படி கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க. இதெல்லாம் எதுக்கு? தேவ சமூகம் இருக்கிற ஒரு இடம். ஜெபம் என்பது என்ன? தேவ சமூகம் இருக்கிற ஒரு இடம். வேதம் படிப்பது தேவ சமூகம் இருக்கிற இடம். கர்த்தரை துதிப்பது, ஆராதிப்பது தேவ சமூகம் இருக்கிற ஒரு இடம். ஆமென். அதை விரும்பணும். நம்ம ஏதோ இங்கே மட்டும் இல்லை, இந்த இடத்துல சபையாரோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. அதன் இடத்துல இங்கே வரும். அதே போல் தனிப்பட்ட விதங்கள் என்று வரும்போது கூட தேவனோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் உருவாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் போவோம். ஆரம்பத்திலே பாருங்கள், கடவுள் மனுஷனை உண்டாக்கின விதமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனோடு வாழ்வதற்காக தான். தேவன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் தேவ சமூகம். தேவன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் தேவ பிரசன்னம். தேவன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் தேவனுடைய உறைவிடம். ஓகேங்களா? ஒரு சில வசனத்தை நான் படித்து, ஆதியில் தேவன் மனுஷனை உண்டாக்கின விதத்தை நம்ம பார்க்கும்போதே நம்மை தேவன் வடிவமைத்ததே இதுக்கு தான் என்பதை புரிந்து கொள்ளணும். நம்மளை சிருஷ்டித்தது, நம்மை படைத்தது, உருவாக்கினது. மனுஷனை ஏன் உருவாக்கினார் என்று சொன்னால் ஒரே நோக்கம், அவரோடு இருப்பதற்காக தான். உலகத்தில் ஒரு 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 வார்த்தை சொல்லுவாங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மனுன்னா நம்ம மனிதர்கள், எல்லாவற்றையும் மனுஷனுக்காக கடவுள் உண்டாக்குனார். மனுஷனை ஏன் படைச்சாரு? தன்னோடு இருப்பதற்கு, தன்னோடு வாழ்வதற்கு. ஆமென். ஓகே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் போவோம். 1ஆம் அதிகாரம் போவோம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை, 11-12 வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும், தங்களில் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 12 பூமியானது, கவனிங்க, எதானது? பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை படைக்கும் போது எது எங்கே இருக்க வேண்டும், எது எந்த இடத்துல இருக்கணுன்றதெல்லாம் கர்த்தர் உண்டாக்குனார். எது எங்கே இருந்துச்சோ அது அங்கே தான் இருக்கணும். இன்றைக்கி பார்க்குறோம், இந்த பூமியில் இருக்கிற
தாவரங்கள் எல்லாமே எது கொடுத்தது என்று சொன்னால் பூமியானது. சொல்ல பூமியானது. இப்போ பூமி எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னால், பூமி எதை உற்பத்தி பண்ணுகிறது என்று சொன்னால், தங்கள் பூமியானது புல்லையும், அதுக்கு 11வது வசனம் பூமியானது புல்லையும். அப்போ பூமியானது எதை பிறப்பிக்கணும் அதை பிறப்பிக்கணும். கவனமாக கேளுங்க. ஒரு லா, ஒரு பிரமாணம் இங்கே இருக்குது. என்ன பிரமாணம்? எது எது ஒன்றை பிறப்பித்ததோ, பிறப்பித்த ஒன்று பிறப்பித்ததோடு இருக்க வேண்டும் என்பதுதான் பிரமாணம். உதாரணம் இப்போ நான் பிரமாணம் சொல்லுங்கள், நீங்கள் ஏதோ வேற எங்கே மூளை போகுது பாருங்கள். இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு படி இறங்கி போய் பேசணும்னா, ஒரு செடி எங்கே இருக்குது? பூமியோடு இணைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அது அங்கே இருந்தால் இருக்கணும். இந்த செடி நம்ம பிடிங்கி நிப்பாட்ட முடியாது. என்னைக்காவது செடியை பூமியிலேருந்து எடுத்து பாருங்கள், என்ன நடக்கும்? அவ்வளோதான். எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும்? ஒரு வாரம் அந்த பச்சைத்தன்மை இருக்குமா? சில செடியெல்லாம் ஒரு வாரம் வரையும் தாங்கும். அதனுடைய க்ரீனிஸ் இருக்கும், கொஞ்சம் தாங்கும். சிலதெல்லாம் போயிடும், 2 நாளே காஞ்சி போயிடும் சில செடிகள்லாம். அதில் தேவன் என்ன பிரமாணத்தை வச்சுருக்கிறாருன்னா, பூமியானது, கடவுள் பேசும் பூமியானது இல்லை, பூமியில் கடவுள் பேசும் பூமியானது தங்கள் விதையுடைய எல்லாத்தையும் முளைப்பிக்க கடவுது என்று சொன்னார். அப்போ அதில் ஒரு தேவன் வச்சுருக்கிற பிரமாணம் என்னன்னா, செடியை பார்த்து சொல்கிறார், இங்கே பாரு, நீ எங்கேருந்து வந்தியோ நீ அதோடு கனெக்ஷனில் இருக்கணும். நீ அந்த கனெக்ஷன் விட்டு வெளியே வந்தியன்னா பூமிக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கு தான் பிரச்சனை. ஆண்டவர் இயேசு இதை சொன்னார் அழகா. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது அதிக கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கூடாதுன்னு சொன்னார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா எப்படி ஒரு செடி, கொடிகள், தாவரங்கள் பூமியோடு இணைக்கப்பட வேண்டும், மண்ணோடு இணைக்கப்பட வேண்டும். மண் இல்லைன்னா எந்த செடியும் வளர முடியாது, மண் அவசியம் இல்லைங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு? நல்லா கவனமாக கேட்டுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பிரமாணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு நம்ம இயற்கை இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டுருக்குறோம். நமக்கு முன்னாடி செடி கொடிகள்லாம் இருக்குது இல்லையா? வீட்டில் கூட தொட்டிகளை வச்சுருப்போம். நமக்கு முன்னாடி சில மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது? மரங்கள் நமக்கு தினந்தோறும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. அது சொல்லுது, நம்மளை பார்த்து சொல்லுது, லியோ, நான் என்னுடைய தலைவிதி, தலையெழுத்து, கடவுள் என்னை எப்படி உண்டாக்குனார் தெரியுமா? நான் அந்த பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். நான் பூமியோடு இருந்தால் மட்டும்தான் எனக்கு வாழ்வு. நான் பூமியிலேருந்து வெளியே வந்துட்டால் எனக்கு சாவு அப்படின்னு சொல்லி யார் பேசிட்டு இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா செடி கொடிகள்லாம் என்ன பேசுது? உங்களை பார்த்து பேசுது. பார்த்து கவனிச்சிருக்கீங்களா? ஹலோ, செடி கொடிகள்லாம் பேசிட்டு தான் இருக்குது நம்மோடு. நீ பேசுகிறது தலையாட்டம். சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு துளசி செடி தண்ணி குடிக்கிறதெல்லாம் போட்டு காமிச்சாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எதோ பார்க்கணுமோ அதை பார்க்குறது, இதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதுக்கு நிறைய பார்த்துட்டு நல்ல இதெல்லாம் பாருங்கள். செடி தண்ணி குடிக்கிறதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் செடி போய் பேசினா தலையாட்டம். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? இங்கே நிறைய சரி, ஓகே, நான் அந்த இதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன், செடி பூமியானது முளைப்பிக்க கடவுதுன்றா, அதே போல் முளைப்பித்தது. அதில் என்ன பிரமாணம்? என்ன? நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே தான் இருக்கணும். அதான் உன்னுடைய பிரமாணம். ரெண்டாவது, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 20ஆம் வசனம் படிக்கிறேன் பாரு. 20ஆம் வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது. அங்கே எது சொன்னார்? பூமியானதுன்னு சொன்னார். இங்கே எதை பார்த்து பேசுகிறாரு? ஜலமானது திரளாய் ஜனிபி கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாக தேவன் சொல்லும் போதே எல்லாம் உண்டாகுது. பூமியை பார்த்து பேசுகிறார். பூமி அழகழகான தாவர செடியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துச்சு. ரெண்டாவது, இப்போ ஜலத்தை, தண்ணீரை பார்த்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ நீர்வாழ் ஜந்துக்கள், பறவை இதெல்லாம் கொண்டு வந்து கொடுன்றார். 21, தேவன் மகா மச்சங்களையும் படிங்க சேர்ந்து ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகல நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறைக்குள்ள ஜாதியின சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று. அப்போ என்ன கவனமாக கேளுங்க, எதை பார்த்து பேசுகிற? ஜலம், தண்ணீர். ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
இன்றைக்கி இந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் இருக்குது, மச்சங்கள்லாம் இருக்குது. அது எங்கே இருக்கணும்? தண்ணியில் தான் இருக்கணும். இந்த மீன் வந்து 2 மீனுங்க பேசுது. ஜிலேபி மீனும் வேறு எதாவது சொல்லுங்கள், அயிலையும் பேசுது. இரண்டும் நண்பா, நம்ம வந்து தண்ணியிலேருந்து போர் அடிக்குது, நம்ம வெளி உலகத்தை இப்போ சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லி 2 மீன் வெளியே வச்சா என்ன நடக்கும் தெரியுங்களா? கருவாடாயிரும், செத்து போயிடும். மீன் வளர்க்க வீட்டில் தொட்டி வச்சுருப்பீங்க, மீன் தொட்டிலாம் வச்சுருப்பீங்க. ஒரு மீன் பிடிக்கும் போது வெளியே வந்துடும் பாருங்கள். சில நேரத்தில் பாருங்கள், நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நைட்டு சண்டை போட்டு துள்ளி குதிச்சு வெளியே வந்து செத்து போன மீன்கள்லாம் எத்தனை வெளியே போய் இன்னொரு நைட் நேரத்தில் இப்படி தான் எம்பி வந்துருக்குது அப்போனா பார்க்க முடியும். அதனுடைய பிரமாணம் என்ன? நீ எங்கேருந்து வந்த? நீ அங்கே தான் இருக்கணும். எது எங்கேருந்து வந்துச்சோ அது அங்கே தான் இருக்கணும். பிரமாணம் அதுதான். நீ எங்கேருந்து வந்த? பூமியிலேருந்து செடி வந்த நீ அங்கே தான் இருக்கணும். ஜலம் இதெல்லாம் நீ உற்பத்தியான இடம் எங்கே? நீ உண்டாக்கப்பட்ட இடம் எங்கே? நீ வந்து தண்ணி ஜலம் உன்னை கொண்டது, நீ அங்கே தான் இருக்க வேண்டும். எந்த மீனும் வெளியே வந்து போர் அடிக்குது, கொஞ்சம் சுவிட்சர்லாந்து போயிட்டு வரலாம், போர் அடிக்குது கொஞ்சம் அமெரிக்கா போயிட்டு வரலாம், போர் அடிக்குது கொஞ்சம் ஏற்காடு கொடைக்கானல் போயிட்டு வரலான்னு சொல்லி வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை தண்ணிக்கு இல்லை, வெளியே வந்து அதுக்கு தான் பிரச்சனை. புரியுதுங்களா? அப்போ ஆதியாகமத்துடைய முதல் அதிகாரம் நமக்கு என்ன சொல்கிற ஒரு காரியம், நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே தான் ஒழுங்காக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இன்னொரு பாருங்கள், 14ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கு வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. ஆகாய விரிவை பார்த்து பேசுகிறார், சுடர்களை உண்டாக்குறார். எப்படி சுடர்கள் எது உற்பத்தி பண்ணி கொடுத்துச்சு? ஆகாய விரிவு. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமி மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சொல்கிறாரு, ஆகாய விரிவை பார்த்து பேசுகிற சுடர்கள். நல்லா திரும்ப சொல்கிறேன், நட்சத்திரங்கள் மற்றதெல்லாம் ஆகாயத்தில் இருக்கிறவர்கள் தான் அதுக்கு பாதுகாப்பு. அது கீழே வந்துருச்சுன்னா சாம்பலாக மாறிவிடும். தெரியுங்களா உங்களுக்கு? சில நட்சத்திர துகள்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களே சொல்லுவாங்க, பார்க்காத மறந்து போயிடுவேன்னு சொல்லுவேன். ஏங்க, நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லையே. இப்போ தான் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகிட்டோம். செல்ஃபோன் அப்படி பார்த்தே பழகிட்டோம். கொஞ்சம் வெளியே போய் அப்போ எல்லாம் வெளியே உட்காந்து அப்படியே வானத்தை பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. நீங்கள் வானத்தை பார்க்குறதுக்கு அவங்க சொன்னாங்க, என்னையே பார்க்குறது நேரில் இதில் வானத்தை வேற ஏன் பார்க்கணும் அப்படின்னு. கொஞ்சம் வெளியே பாருங்கள். சிலது இந்த நட்சத்திர அது கொஞ்சம் டேமேஜ் ஆகி கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழும்போது சாம்பல் ஆயிரும். பார்த்துறீங்களா? அது அங்கே இருக்கிறவங்க தான் சேஃப்டி. அது ஏதாவது கிராஷ் ஆகி ஏதாவது பக்கத்துக்கு டம்முன்னு மோதி அதில் இருக்க துக்களுக்கு கீழே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் தெரியுங்களா? சாம்பலாக போயிடும். அப்போ அது அங்கே தான் இருக்கணும். வடிவமைக்கப்பட்டது நீ அங்கே தான் இருக்கணும். நீ அங்கேருந்து வந்தீங்கன்னா நல்லா கவனமாக கேளுங்க, நமக்கு பாதிப்பு கிடையாது, அதுக்கு தான் பாதிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? இவ்வளோ பார்த்தோம். பூமியை பார்த்து பேசினார், ஆகாய விரிவை பார்த்து பேசினார், ஜலத்தை பார்த்து பேசினார். இப்போ 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் போங்க. 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. கவனமாக கேளுங்க, பக்கத்து சொல்லுங்க, கவனமாக கேளுங்க, பக்கத்து சொல்லுங்க, கவனமாக கேளுங்க. விஷயத்துக்கு வந்துட்டு சொல்லுங்க, விஷயத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லுங்கள். விஷயத்துக்கு வந்துட்டாருங்க, பிடிச்சிக்கணும். நீங்கள் வந்து இப்போ தாவரவியலே இருக்காதீங்க, மீன்லேயே இருக்காதீங்க. நல்ல விலைக்கு சில பேர் சொல்லுவாங்க, பாருங்க கர்த்தர் வந்து நம்ம மீன் வாங்கணுன்றதுக்காகவே மீனை பேசியிருக்கிறாரு. மீனையும் பேசலை, மீனாவையும் பேசலை. புரியுதுங்களா? என்ன பேசி கவனமாக கேளுங்க. எதை பேசுகிறோம்? பிரமாணங்களை பேசுகிறோம். தேவனுடைய ரூல், தேவன் வடிவமைத்த இது என்ன? பூமியிலேருந்து எடுக்கப்பட்டது பூமியோடு இருக்கணும், பூமியிலேருந்து பூமியோடு இருக்கணும், ஆகாயூரிலேருந்து வந்து ஆகாயூரில் இருக்கணும், நீர்லேருந்து வந்து நீரோடு இருக்க வேண்டும். அதே போல் மனுஷன் எங்கேருந்து வந்திருக்கிறான்? பூமியை பார்த்து பேசின ஆண்டவர், ஜலத்தை பார்த்து பேசின ஆண்டவர், ஆகாய விரிவை பார்த்து பேசின ஆண்டவர் இப்ப மனிதனை உண்டாக்கும் போது யாரை பார்த்து பேசுகிறார் என்று சொன்னால் தன்னை பார்த்தே பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. யாரை பார்த்து பேசினாரு? திரும்ப சொல்றேன், பூமியை பார்த்து பேசின அதே கர்த்தர்,
தண்ணீரை பார்த்து பேசின அதே கர்த்தர், ஆகாய விரிவை பார்த்து பேசின அதே கர்த்தர் இப்போ தன்னை பார்த்து பேசுகிறாரு. திருத்துவ டீம் பற்றி பேசுகிறாரு. நமது என்று சொன்னால் நான் சொல்ல நமது என்று சொல்லும்போது நம்ம டீம் இருக்குது, ட்ரினிட்டி டீம், திருத்துவ டீம் இருக்குது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். ஆமென். கவனமாக கேளுங்க. இப்போ மனிதன் எங்கேருந்து வந்தவன்? கவனமாக கேளுங்க. செடி எங்கேருந்து வந்துச்சு? செடிகள் எங்கிறது பூமியிலேருந்து வந்துச்சு. மீன்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு? தண்ணீர்லேருந்து வந்துச்சு. நட்சத்திரங்கள், ஸ்டாரு, சூரிய, சந்திரன் எல்லாமே ஆகாய இருள் வந்துச்சு. கவனமாக கேளுங்க. எங்கே இருந்துச்சோ அது அங்கே தான் இருக்கணும். இப்போ நீங்களும் நான் எங்கேருந்து வந்திருக்கிறோம்? தேவனுக்குள்ளேருந்து வந்திருக்கிறோம். இப்போ நீங்களும் நான் தேவனுக்குள்ளேருந்து வந்ததுனால இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு சொன்னால் தேவனோடு தான் இருக்கணும். இப்போ என்ன பிரச்சனை? இந்த செடி வெளியே வந்துருச்சு, வாடி போச்சு. மீன் தண்ணியை விட்டு வெளியே வந்துச்சு, துள்ளிக்கிட்டே இருக்குது. அது அங்கே ஆகணும் வந்துச்சு, அங்கே சாம்பலாக போயிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வாழ்வு கூட ஏன் சில இடத்துல காய்ந்து போகுது, சிலது ஏன் துள்ளிக்கிட்டு இருக்கிறோம், ஏன் ஆடிக்கிட்டு இருக்கிறோம், ஏன் பிரச்சனை, ஏன் கஷ்டம், ஏன் வறுமை, எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் இருக்குது. நீ வந்த இடம் எது? தேவனுக்குள்ளேருந்து வந்திருக்கிற. இப்போ நீ எங்கே இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். இப்போ உன் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்னு சொன்னால் தேவனோடு இருக்க வேண்டிய நீ தேவனோடு இல்லாதது தான் பிரச்சனை என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகின்ற பெரிய சத்தியமாக இருக்கின்றது. ஆமென். புரிஞ்சுங்களா? தேவன் எங்கே இருக்கிறார் அங்கே நம்ம இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. நம்ம தேவனோடு இருக்கிறோமா அல்லது உலகத்தோடு இருக்கிறோமா என்பது சற்று சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் இருக்குது. 24 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு நாம் தேவனோடு இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திச்சு பாருங்கள். சில பேர்லாம் அந்த மீனை போல தான் துள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க. வாழ்வா சாவான்ற நிலைமை துள்ளிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லி காப்பாற்றுக்கு அந்த மீனுக்கு அதை நம்மளை போல் பேச தெரிஞ்சால் நம்ம சொல்லி தூக்கி தண்ணியில் போடுறா, தூக்கி தண்ணியில் போடுறா. இந்த செடி கொடிலாம் அது வெளியே வந்த பிற்பாடு சொல்லி சீக்கிரம் என்னை நட்டு வை. யோசிச்சு பார்த்தா அது அவங்க வாய் இல்லை. இன்னும் அது வாய் இருந்துச்சா நம்மளை பார்த்து நீங்கள் செடி பிடுங்கு போட்ட எல்லா செடிகளும் நம்மளை பார்த்து கூப்பிடும், ப்ளீஸ் எப்படியா நீங்கள் பூமியில் நட்டு வச்சிரு. தேவ பிள்ளையில் ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கிங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுக்குள்ளிருந்து வந்தவர்கள். நம்முடைய இடம் எங்கே? தேவன். அங்கிருந்து வந்திருக்கிறோம். இப்போ நம்ம அங்கிருந்து வந்த நாம் அங்கு தான் இருக்க வேண்டும். தேவனை விட்டு என்றைக்கு மனிதன் பிரிந்தானோ அன்னைக்கு தாங்க டெத், சாவு உண்டானது, ஆவிக்குரிய மரணம் உண்டானது. ஆவியிலே மனிதன் இறந்தான். ஒருவேளை ஆதாம் சரீரத்தில் உயிரோடு இருந்திருக்கலாம், ஆனால் அவன் ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்த நிலைமையில் இருக்க ஆரம்பித்தான். கவனிச்சு என்ன சொல்கிறேன்னு, ஏதேன் தோட்டத்தில் முதல் மனிதனுக்கு ஏற்பட்ட அதே விளைவு தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்விலும் இருக்கின்ற பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. ஆகுது ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒன்று இப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கணும் பாருங்கள். இதெல்லாம் விரும்புங்க. எங்கெல்லாம் ப்ரேயர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சபையில் நடத்துகிற எந்த ப்ரேயர் மீட்டிங்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, மரியாதை கொடுக்கறது கிடையாது. அது அவங்க பண்ணிக்குவாங்க, அவங்க செஞ்சுக்குவாங்க, அப்படி கிடையாதுங்க. நல்லா கவனிக்கணும். நம்ம சபையில் ஏதாவது ப்ரேயர் மீட்டிங்னா உடனே வர பிரயாசம் விடுங்க. ஐயோ தேவ சமூகம் இருக்கிற இடம். பைபிளில் போடப்பட்டிருக்குது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்குது. அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார் என்று வருது. எதுக்கு? ஜீவனுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு கமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. முதலமைச்சர் எப்படி கட்டளை பண்ணுறாரோ அதே மாதிரி அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. என்ன? எங்கெல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணியிருக்கிறாங்க, ஜீவன் ஆசீர்வாதம் அங்கே போய் அவங்கள ஆசீர்வதிச்சு தான் வரணும், அவங்கள ஜீவனை கொடுத்து தான் வரும்னு சொல்லி கர்த்தர் அவைகளுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். ஆகவே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும்
பிறகு செவ்வாய்க்கிழமை உங்களுக்காக தான் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்குறோம், போய் அட்டன் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதே போல் பாருங்கள், வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் வச்சு யாருக்காக வச்சுருக்குறோம்? இல்லை அது அவங்களுக்காக வச்சுருக்குறாங்க. இல்லைங்க, வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. எதுக்காக வாங்க? தேவ சமூகத்தை விரும்பினால் வாங்க. தேவனோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டா வாங்க. இல்லை நான் எங்கெல்லாம் தேவை அப்படி இருக்காதீங்க. தேவ சமூகத்தை விரும்புங்கள், தேவ சமூகத்தை நாடுங்கள். ஆமென். புரியுதுங்களா? நித்தமும் தேவ சமூகத்தை தேடுங்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறது வந்து. ஆகவே இன்றைக்கு ஆதாமுடைய வித்திலிருந்து தோன்றின மனுக்குலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனை எல்லாவற்றுக்கும் காரணம் தேவனை விட்டு பிரிந்தது. இன்றைக்கு சமுதாயத்தின் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம், சமாதானம் கேட்டதுக்கு காரணம் தேவனற்ற ஒரு நிலைமை. விஞ்ஞான உலகத்திலே மனிதன் நிம்மதியற்ற நிலைமையில் வாழ்கிறதுக்கு காரணம் தேவனற்ற ஒரு நிலைமை. உலகத்தில் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, செல்வாக்கு மிக்கவர்கள் இருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தற்கொலை செய்கிறாங்க? இது கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம், அவங்க வாழ்க்கை நிம்மதி இல்லை. நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் தேவன் வேண்டும். தேவன் எங்கே இருக்கிறார்? அவங்க நிம்மதி இருக்குது. சங்கீதக்காரன் சொன்னார் இல்லையா, அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் பேரானந்தமும் நித்திய ஆனந்தமும் தேவ சமூகத்தில் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு போயிட்டு வருவோம். சங்கீதம் 16க்கு போயிட்டு வாங்க பார்க்கலாம். 16ஆம் அதிகாரத்தில் கீழே படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 16ல் படிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். என்ன ஆனந்தம்? என்ன ஆனந்தம்? பரிபூர்ண ஹலோ, ஆனந்தமும். யாருடைய சமூகத்தில்? சங்கீதக்காரன் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் பாருங்க, அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண பரிபூர்ணம் சொல்லுங்க, பரிபூர்ண ஆனந்தம். இந்த ஆனந்தத்துக்கு ஒரு கொடுக்குற டெஃபினேஷன் பரிபூர்ணம். பரிபூர்ணம்னா அதுக்கு அதாவது அரை முக்கால் ஃபுல்லு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. பரிபூர்ணம் என்று சொன்னால் அது நிரம்பி வழியுதல், அதுக்கு மெஷர்மெண்ட் இல்லை, அது போயிட்டே இருக்கும். அப்போ இப்படி சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சொல்லுங்க, நித்திய பேரின்பம். சொல்லுங்க, பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். நல்லா தான் சொல்லுங்களேன். அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். ராஜா சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருந்தவர் இதை கண்டுபிடிச்சார். என்னதான் இப்போ இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள் பாரு, இன்னைக்கு ராஜாக்கள்னா இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பிரைம் மினிஸ்டரும் முதலமைச்சர் யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆனந்தத்துக்கும் பேரின்பத்துக்கும் என்ன சொல்லுவாங்க? வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? தப்பானது சொல்லுவாங்க, தப்பான காரியம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராஜா, தேவனை நேசித்த ராஜா தாவீது சொல்றார், அவர் கண்டுபிடிச்சார். எங்க கண்டுபிடிச்சார்? பரிபூர்ண ஆனந்தம் எங்க இருக்கிறது? உம்முடைய சமூகத்தில், உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த இடத்துல உண்டு. சில இடத்துல உங்களுக்கு தெரியுங்களா, இங்கே வரும்போது ஏன் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா, இந்த பிளெஸிங் எங்கேருந்து வருது? தேவன் இருக்கிற இடத்துல இருந்து வருது. இந்த இடத்துல முழுக்க முழுக்க தேவனை பற்றி தான் பேசியிருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து 10 மணிக்கு ஆரம்பிச்சது முடிகிற வரையிலும் யாரை பற்றி பேசியிருக்கிறோம்? எங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறோமா? எங்கள் குடும்பத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோமா? யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்? யாரை பாடி ஆராதிச்சோம்? தேவனை பாடி ஆராதிச்சோம். இப்போ யாரை பற்றி பேசியிருக்கிறோம்? அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துலையும் நான் வந்து அவங்களை ஆசீர்வதிப்பேன்ருக்கிறார். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவ நாமத்தை கூறி கொண்டிருக்கிறோம். தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகவேதான் இங்கே வரவர்கள் அவர்கள் விடுதலை அடைகிறார்கள், சந்தோஷத்தை பார்க்கிறார்கள். பல குழப்பத்திலையும் பல போராட்டத்திலையும் பல பிரச்சனைகளையும் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல தீர்வு உண்டாகிறது. காரணம் என்ன? இதெல்லாம் யார் செய்கிறா? லியோ இல்லை, லியோவின் கடவுள் தேவன் பண்ணுறார். ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாமின் தேவன் சொல்ல மாதிரி நான் இல்லையா, என்னுடைய ஆண்டவர், நான் ஆராதிக்கிற இயேசு, நாம் தொழுது கொள்கின்ற அந்த இயேசு ஆண்டவர் தேவன் பிதாவாகிய கர்த்தர் இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். புரிஞ்சுல? உங்கள் பேர் கூட போட்டு சொல்லலாம், என்னுடைய ஆண்டவர், நான் ஆராதிக்கிற கடவுள், இப்போ அவர் தான் இதெல்லாம் பண்ணுறார். ஆமென்.
நீ உலகத்தில் பல பிரச்சனை, பல பல சாவுக்கு என்ன காரணம்? தேவனற்ற நிலைமை. இப்போ தென் கொரியாவை சேர்ந்த பிரபலமான ஒரு ஹுண்டாய் காரு கம்பெனி ஒரு அதிபர் பார்த்தீங்கன்னா, ஒரு உயரமான கட்டடத்துலேருந்து கீழே குதித்து தற்கொலை செஞ்சுக்கிட்டார் பாருங்க. என்ன காரணம்? தேவனற்ற ஒரு நிலைமை தான். அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த ஹெலன் மேடிசன் சொல்லக்கூடிய ஒரு பெண் நீச்சல் வீராங்கனை, அவங்க கூட பாருங்கள், அவங்கள பற்றி சொல்லும்போது 11 விருதுகளும் 3 ஒலிம்பிக் விருதுகளும் பெற்றிருந்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காரில் இருக்க கண்ணாடி ஏற்றிக்கிட்டு கார்பன் மோனாக்சைடு விஷவாயு விட்டு அவங்க செத்தாங்க. எதனால்? ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? இவங்களாம் சாதாரண ஆட்களா? பெரிய பெரிய ஆட்கள். கோடாக், இந்த கேமரா ஃபிலிம் ரோல் இருக்குது பார்த்தீங்க, ஃபிலிம், அதனுடைய அதிபர் ரோச்செஸ்டர், அவர் பாருங்கள், அவருடைய மாளிகையில் பேலஸில் நெற்றியில் துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு அவர் இறந்து போனார். சாதாரண ஆட்களா? பெரிய பெரிய பணக்காரவங்க, பில்லியனியர்ஸ் இவங்கெல்லாம். மர்லின் மன்ரோ, பிரபல ஒரு ஹாலிவுட் நடிகை, இவங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூமில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை சாப்பிட்டு செத்து போனாங்க. இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் பெயர் பெற்றவர்கள், பணம் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட விரக்திக்கு என்ன காரணம்? தற்கொலைக்கு என்ன காரணம்? நீ உலகத்தில் பாருங்கள், நம்ம நினச்சிட்டு தற்கொலை தான் முடிவு நினச்சிட்டு இருக்கிறோம், தற்கொலை தான் எல்லாவற்றுக்கும் ஃபைனல் நினச்சிட்டு இருக்கிறவன், இதுக்கு தீர்வே தற்கொலை தான் நினச்சிட்டு இருக்கிறவன். நான் சொல்கிறேன், இவங்க வாழ்வின் முடிவு, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு முடிவு தற்கொலை கிடையாது, மரணம் அல்ல. நான் இருந்தால் தானே, சில பேர் சொன்னேன், இருந்தால் தானே பிரச்சனை, நான் இல்லாட்டினா இந்த பிரச்சனை இது பண்ண முடியுமா? செத்தா பரவாயில்ல. நிறைய பேர்லாம் பாருங்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க முடிவு மரணம் தான் முடிவுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்று தெரியுங்களா? தற்கொலை பண்ணுறவங்க யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது, மனசில் வச்சுக்கிங்க. நிறைய பேர் பாருங்கள், இவ்வளோ நாள் கர்த்தருடைய நல்ல லைஃப்பை வாழ்ந்து கடைசி நேரத்தை தற்கொலை பண்ணிட்டு நரகத்துக்கு போன நாட்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உங்கள் உயிர் கர்த்தர் கொடுத்தாரு, இந்த உயிர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருவேளை இந்த பிளான்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், பரலோக முடிவு அல்ல, தற்கொலை பண்ணுற எல்லாருடைய முடிவும் நரகம்தான். நீங்கள் ஒருவேளை இந்த பிளான்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா, நரகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிங்க. புரிஞ்சிச்சா? வாய் தவறி கூட சொல்லாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒரு சிலர் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி மரணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. செத்தா பரவாயில்ல, நான் இருந்து என்ன பிரயோஜனம், வாழ்கிறத விட சாவு தான் மேலுன்னு நீங்கள் உங்கள் உள்ளத்திலேயே பேசிகிட்டு இருக்கிறீங்க. சில நேரத்தில் அழுதுகிட்டுலாம் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், அதெல்லாம் முடிவு. ஆமென். புரிஞ்சிச்சிங்களா? தேவனுடைய பிள்ளையே, அதை பற்றிலாம் யோசிக்காதே. தேவன் வாழ்வு கொடுக்கிறவர், தேவன் வாழ வைக்கிறவர். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தருடைய தேவ சமூகம். தேவனுடைய சமூகத்தை விரும்புங்க. நல்லா கர்த்தர் துதிச்சு பாடுங்க, ஆராதனை பண்ணுங்க, கர்த்தரை ஆராதிங்க. தேவ சமூகத்தில் கர்த்தரை நன்றாக ஆராய்ச்சி முழு உள்ளத்தோடு ஆராய்ச்சி பாருங்க, பிரச்சனைலாம் காணா போயிடும். ஆமென். ஒருவேளை நீங்கள் தனியாக பண்ண முடியலன்னா யூடியூப்பில் நிறைய ஒர்ஷிப் லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க, உண்மையாக பண்ணுறேன். இன்றைக்கி இந்த குத்து டான்ஸ் போகிற அவங்கள பற்றி பேசலை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற 90 அட்டாச் ஆகும். அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. நல்லா உண்மையாக ஒர்ஷிப் பண்ணுற ஆட்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்குது, நல்லா அனாயிண்டட் பர்சனாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நல்லாவே இருக்கும், தெரியும் நிறைய பேர். நீ இங்கிலீஷ் ஆங்கிலத்தெல்லாம் விரும்பினா டான் மைன் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா அருமையாக பாடக்கூடிய. அது இதுவரை நம்ம தமிழ்நாட்கள் கூட அப்படி உணர்ந்து பாட மாட்டான். அவங்களாம் கீபோர்டு வாசித்து உணர்ந்து பாடம் அவ்வளோ இருக்கும். சமீபத்தில் ரான் கெனாலின்னு ஒருத்தர் இறந்தார். அவர்லாம் பிடிச்சி பாட ஆரம்பித்தார்னா ஸ்டேஜே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆட்கள் நல்ல இவங்களாம் ஒரு சில லீடர்ஸ் போட்டு கேளுங்க, போட்டு கேட்டு அவங்களும் சேர்ந்து ஆராதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. நான் சொல்கிற பல பிரச்சனைங்க உங்களை விட்டு வெளியே போகிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. எந்தெந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் கட்டுண்டு கடந்தீங்களோ, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க 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 ஆராதனையில் ஒரு பெரிய ஒரு தீர்வையும் விடுதலையும் பார்க்க முடியும். ஆகவே தான் உங்களை இங்கே வர சொல்கிறோம். நீங்கள் சீக்கிரத்தில் கர்த்தரை ஆராதிங்கன்னு சொல்கிறோம். எதுக்காக தெரியுங்களா? இந்த 6 நாளும் நீங்கள் இந்த உலகத்தோடு போராடிட்டு இருக்கிறீங்க.
பல பிரச்சனை, பல கஷ்டம், பல வாடு வேதனை இருக்குது. நான் சொல்கிறேன், அதுலேருந்து விடுதலை பெறுவது கர்த்தரை ஆராதிக்கும் போது நீங்கள் முழுமையான விடுதலை அடைய ஆரம்பிப்பீர்கள். ஆமென். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்ருக்கிறார். அப்போ கர்த்தரை துதித்து ஆராதித்து பாடும்போது நான் சொல்கிற தேவ பிரசன்னம் அங்கே இறங்கி, தேவ சமூகம் இறங்கி, நீங்கள் எதெல்லாம் கட்டப்பட்டிருந்தீங்களோ, நீங்கள் எதெல்லாம் கதறி அழுதீங்களோ, அத்தனை காரியத்தில் ரிலீஃப் ஆகுறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமாம். நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்குறேங்க என் லைஃப்பில். என் வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். அப்போல்லாம் நான் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுங்களா? அவரை துதித்து பாடிட்டு, சில இதில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே பாடிட்டு போவோம். வண்டி நிப்பாட்டும் போது பெரிய ரிலீஸ் ஆகி எந்த காரியத்துக்காக போனோம் அது எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சிடும். ஒன்றே கர்த்தரை துதித்து பாடினது, கர்த்தரை ஆராதிச்சது தான். ஆமாம். பல கைடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். தேவனை துதித்து பாடி ஆராதிக்கும் பல பல தேவன் நடத்துதலை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். சும்மா கிடையாது பாரு. தேவ சமூகத்தில் வரும்போது சும்மா அவர் யாருக்கும் பேலன்ஸ் வைக்கிறவர் கிடையாது. தேவ சமூகத்தில் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் கட்டப்பட்டிருந்தீங்களோ, எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, எதெல்லாம் அழுதிங்களோ, எதெல்லாம் வேதனைப்பட்டீங்களோ, சாவுதான் இதுக்கு முடிவு நினச்சிட்டு இருந்தீங்களோ, அத்தனை காரியத்தில் நீங்கள் விடுதலை ஆவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். புரியுதுங்களா? தேவன் இடைப்பட ஆரம்பிப்பார். கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கும் போது, இப்படிப்பட்ட நேரத்திலலாம் நீ துதிச்சு ஆராதிக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச ஆரம்பிப்பார். அந்த வார்த்தையில் உங்களோட இடைப்பட ஆரம்பிப்பார். சும்மா கிடையாது. இது ஒரு அரை மணி நேரம் ஒப்பேத்துற ஒரு நேரம் கிடையாதுங்க. ஒரு நாளும் நான் உண்மையை சொல்கிற கர்த்தருடைய சமூகத்தில் இங்கே பாட்டு பாட ஆரம்பிக்கும் போதெல்லாம் நேரத்தை கடத்துவதற்கு, நேரத்தை ஒப்பேற்றுவதற்காக பண்ணுறதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது உங்கள் கட்டுகள் அகன்று போகிறது. எப்படி பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் கர்த்தரை துதிச்சு பாடும்போது கட்டுகளெல்லாம் அகன்று போனதோ, அதே போல் உங்கள் வாழ்விலும் கட்டப்பட்டிருக்க எல்லா ஆவிக்குரிய கட்டுகளில் நீங்கள் விடுதலை ஆவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமாம். புரிஞ்சுங்களா? இவங்களாம் இறந்து போனாங்க, செத்து போனாங்க. எதனால? ஒரே ஒன்று, தேவனற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்ததுனால. இன்னைக்கு மனுக்குலம் தேவ சமூகத்தை விட்டு, தேவனை விட்டு வழி விலகி போனதுனால தான் இந்த பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டுருக்குறோம். வேத காலகட்டத்திலேருந்து பார்த்துட்டுருக்குறோம். ஏகப்பட்ட பிரச்சனையை பார்க்குறோம். பாருங்கள், ஒன்று சம்பவம் பைபிள்லேருந்து இஸ்ரவேல் மக்கள் எடுத்துக்கங்க. அடிக்கடி விலகி நீங்கள் நியாயாதிபதியில் எழுதுனீங்க இல்லைங்களா? நியாயாதிபதியில் என்ன நடந்துச்சு? தேவனோடு வரும்போது நல்லா இருப்பாங்க, தேவனை விட்டுருவாங்க பாருங்கள், வருவான் அடுத்தது ஒவ்வொருத்தான் வருவான் கேப்சர் பண்ணுறது, பிடிக்கிறதுக்கு பிடிச்சி ஒரு வழி பண்ணிடுவான் பாருங்கள். உடனே இவங்க ஆண்டுடே அப்படின்வாங்க. அதனால தான் பாருங்கள், கிறிஸ்தவத்தில் இந்த செழிப்பு, சுகம் இதெல்லாம் போதிக்கிறது கிடையாது. ஏன் போதிக்கிறதா சொல்லுவாங்க? ஐயா நல்லா ஆகிட்டா அவனை பிடிக்க முடியாதுங்க. ஊழியக்காரங்க சொல்கிறது, அவன் நல்லா ஆகிட்டானா நீங்கள் பாரு 4 காசு கையில் வரட்டும், அடுத்தாலும் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடுவான். ஏன் கையில் காசு இருக்குது, அங்கே போகலாம் இங்கே போகலாம். ஆராதனை முக்கியம் கிடையாது அவனுக்கு, கர்த்தருடைய சமூகம் முக்கியம் கிடையாது, தேவன் தான் இதெல்லாம் கொடுத்தாருன்ற முக்கியம் கிடையாது, தேவ சமூகம் முக்கியம் இல்லை அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சில பேர் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறப்ப கர்த்தரேன்னு கூப்பிடுவாங்க. எல்லாம் ஆன பிற்பாடு நியாயாதிபதிகள் லைஃப் தான் வர ஆரம்பிக்கும். ஹலோ, உங்களை திட்டலைங்க, இது ஒரு லா, இது ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்? செடியே, நீ எங்கேருந்து வந்த? அங்கே இருக்கணும். அங்கே விட்டு வெளியே வந்தீங்கன்னா பிரச்சனை பூமிக்கு இல்லை, உனக்குத்தான். என்ன சொல்கிறோம்? நியாயாதிபதிகள் என்ன சொன்னிச்சு? இவன் தேவன் நோக்கி கூப்பிடுவான், தேவனோட ஐக்கியமாவான், தேவனோட ஒன்று சேருவான். உடனே கர்த்தர் பாருங்க ஒரு ரட்சகன் எழுப்புவார். அவன் என்ன பண்ணுவானா? தேசத்துக்கு மீட்பை கொடுப்பான். அது ஒரு குறிப்பிட்ட அவன் கர்த்தரோடு இருக்கிற வரணும். நியாயாதிபதிகளில் கடைசி காரியம் ரொம்ப வருத்தத்தக்க ஒரு காரியமாக இருந்துச்சு. நியாயாதிபதி கடைசி புஸ்தகம் கடைசி அதிகாரம் எடுத்துக்கோங்க. கடைசி வசனம். இது நோட்ஸில் வந்துச்சான்னு தெரில, கொடுத்தாங்களா? இது கடைசி அதிகாரம் கடைசி வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு செய்து வந்தான். இந்த புஸ்தகத்துடைய இதுதான் முக்கியமான ஒரு காரியமே. அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து வந்தான்.
புரிஞ்சுங்களா? எவ்வளோ துக்கம் தெரியுங்களா? எவ்வளோ வேதனை தெரியுங்களா? வருத்தத்தக்க ஒரு காரியம். தேவனோடு இருக்கிறவர்களும் அந்த மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. தேவன் அற்ற வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஒன்றும் இல்லை, இதை விடுங்க. நீங்கள் இந்த ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகம் நீங்கள் அந்த டெஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இதே இந்த நியாயாதிபதிகள் சீனே அங்கே வரும். 2 ராஜ்யம் பிரியும். தெற்க 2 ராஜ்யமும் வடக்க 10 ராஜ்யமும் பிரியும். சாலமோனுக்கு பிற்பாடு ரெகோபயாம், அவங்க பையன் ரெகோபயாம் என்ன பண்ணுவான், கீழே 2 ராஜ்யத்தை ஆளுகை பண்ணுவான். எரோபயாம், சாலமோனுடைய மந்திரி எரோபயாம் 10 கோத்திரத்தை ஆளுகை பண்ணுவான். இந்த 2 இடத்துலையும் பாருங்கள் நல்ல ராஜாக்கள் வருவாங்க. அப்போ தேசம் நல்லா இருக்கும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும், தன் தகப்பனாகி தாவீதின்படி தாவீது போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை பண்ணான், சரியாக வாழ்ந்தான், அதனால நாடு நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு ராஜா வருவான், அவன் தன் தகப்பனாகி தாவீது போல நடக்கலை, அவன் இஷ்டத்துக்கு நடந்தான், நாடு நாசமாக போச்சுன்னு எழுதுவான். இதே ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே வரும். இங்கே நியாயாதிபதிகளை நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே பிரச்சனை. உங்களுக்கு தெரியுங்களா? நியாயாதிபதிகள் நடந்த மாதிரியோ ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகத்தில் நடந்தது போலவே இன்றைக்கும் அங்கே மட்டும் இல்லை, நம்ம சர்ச்சிலையும் நடக்குது. புரியுதா? தேவனோடு நீங்கள் இருக்கிற நல்லா இருப்பீங்க. என்றைக்கு உங்கள் லைஃப்பில் பிரச்சனை வரும்? இங்கே நடத்தி பார்த்தீங்களா? தன் மனம் போன போக்கில் வாழ்ந்தான், தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தான், தேவனற்று இருந்தான், அதனால பிரச்சனை. திரும்ப தேவனோடு இருப்பான். நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் உங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா இருந்த காலகட்டத்தையும் நீங்கள் நாசமாக போன காலகட்டத்தையும் யோசிச்சு பாருங்கள். ஒன்று நடந்திருக்கும், தேவனோடு நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, தேவனோடு இருந்திருப்பீங்க, நல்லா ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நல்லா பைபிள் படிச்சிருப்பீங்க, நல்ல சர்ச்சுக்கெல்லாம் வந்துகிட்டு இருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப் ஓஹோன்னு இருந்திருக்கும். கரெக்ட்? உண்மையா? நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைலாம் வந்த காலகட்டம் எப்போ? உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்க, இல்லதை இல்லை என்று சொல்லுங்க. எப்போ பிரச்சனை வந்துச்சு உங்கள் லைஃப்பில்? உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம், உங்களுக்கே தெரியும் பிரச்சனை எப்போ வந்துச்சு. உண்மையா உண்மை இல்லைங்களா? உங்கள் பூமியில் செடியானது பூமியோடு நிலைச்சிருக்கிறவர்கள பூமி அந்த செடி ஓஹோன்னு வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னைக்கு பிடுங்கப்பட்டுச்சு அன்றைக்கி தான் பிரச்சனையே வர ஆரம்பிச்சிச்சு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி. நியாயாதிபதிகள் லைஃப் மட்டும் இல்லை, ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகம் மட்டுமல்ல, பிற்காலத்திலேயும் மக்கள் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறேன், அந்த மக்களாக எழும்பி நம்மள்கிட்ட நியாயம் தீர்க்க வருவாங்க. நான் மட்டும் நீ பெரிய யோக்கிய மாதிரி பேசியிருக்கிறியா, நீ அப்படி தான் அப்படி அந்த மக்கள் நம்மளை எழுப்பி குற்றம் சாட்டுவாங்க தெரியுமா? அவங்க மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, தேவ சமூகம் தாண்டா உனக்கு வாழ்வு, தேவன் இருந்தால் தான் நீ நல்லா இருக்க முடியும், தேவன் இல்லைன்னா உனக்கு வாழ்வே இல்லைன்னு சொல்லி நியாயாதிபதிகள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஷார்ட்டாக சுருக்கமாக நீங்கள் எழுதணும்னா, இதுக்கு சுருக்கம் எழுதணும்னா ஒரு காரியம், தேவனோடு இருந்தால் வாழ்வு, தேவன் இல்லை என்றால் சாவு. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை கொடுக்க, தேவனோடு வாழ்ந்தால் வாழ்வு, தேவன் இல்லை என்றால் சாவு. உண்மை அதுதான். ஆகவே நித்தமும் தேவ சமூகத்தை நாடுங்கள், தேடுங்கள். புரியுதுங்களா? இன்றைக்கு மனிதன் பாருங்கள், இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் தேவனற்ற நிலைமையினால்தான் தான் தற்கொலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் மக்கள் பாருங்கள், பல நோன்புகள் இருக்கிறாங்க, பல விரதங்கள் இருக்கிறாங்க, உபவாசம் போடுறாங்க, புண்ணிய யாத்திரையெல்லாம் போகிறாங்க, தான தர்மம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றிய காரியத்தை உலகத்தில் சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், என்னதான் அவன் இப்படிப்பட்ட காரியம்லாம் செஞ்சாலும் அவன் நிறைவு பெற முடியவில்லை, முழுமையான சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க முடியவில்லை. தெற்க இருக்கிறவங்களாம் வடக்கு நோக்கி போகிறாங்க, வடக்கு இருக்கிறவங்களாம் தெற்கு நோக்கி வராங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த மே மாதம் வந்துருச்சு, பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அந்த ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஒன்றும் நான் குஜராத்துக்கு ப்ரேயருக்காக போயிட்டுருக்கிறேன். எங்கள் டீம் எங்களோடு பாருங்கள், ஒரு 40 பேர் கொண்ட டீம் எல்லாம் பாருங்கள். நம்ம பாருங்கள், ஏதாவது ஒரு டூர் போகணுன்னா யோசிக்கிறோம், செலவு பண்ண யோசிக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு டூர் போகணுன்னா நம்ம இது ஆரம்பத்தில் நானும் பிளான் பண்ணேன்.
நீங்கள் ஒரு 1000 2000 கொடுங்க, நம்ம எல்லோரும் டூர்லாம் போகலான்னா அது எப்படிங்க ஒரு ஆளுக்கு முடியும் அப்படின்றாங்க விசுவாசிங்க கேட்டாங்க. அப்பயும் நிப்பாட்டிட்டேன். இப்போ புரியுதா? ஏன் வந்து சர்ச்சில் வந்து எல்லாமே நிப்பாட்டுறேன்னு நான் வந்து உள்ளத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன், நிறைய இடத்துக்கு கூட்டி போகணும் வரணும் ஆசைப்படுவேன். ஆனால் என்கிட்ட காசு இல்லை. என்கிட்ட காசு இருந்தால் நான் நல்லா கவனமாக, என்கிட்ட காசு இருந்தால் என்னைய மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுவோம். வந்து எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் எல்லாமே அளவாக பண்ணுறோம். நிறையா இருந்துச்சா நாங்கள் பண்ணுறதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏகப்பட்டது பண்ணிட்டு தான் இருக்கும். இன்றைக்கும் பண்ணுறோம், பண்ணிகிட்டே இருப்போம். வந்து ஏன்னா அப்படி வளர்ந்துட்டோம், தேவனுக்கு விதைச்சி வளர்ந்துட்டோம். வந்து அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். வந்து ஆனால் இந்த மாதிரி இப்படி இந்த பிளான் பண்ண பாருங்கள், எல்லோரும் கூட்டி போய் ரெட்டிட்டு அங்கெல்லாம் கூட்டி போய் உங்களை கூட்டி போகலாம் பிளான் பண்ண. ஒரு டைம் அப்படி தான் கமிட்டி மீட்டிங்லாம் கூட்டி பேசிகிட்டு இருந்தால் கமிட்டி மீட்டிங்கில் சில பேர் ஒத்து வந்து சில பேர் ஒத்தே வர, சரி இப்போ வேணாம் விடுங்க அப்படின்ட்டு வந்து அன்றைக்கி முடிவு பண்ணதான் இன்றைக்கி முடிவு பண்ண முடியல. இன்றைக்கும் சில பேர் ஐயா எங்களை எங்கே கூட்டி போவீங்க? எங்கள் ஆரம்பத்தில் நான் சொல்கிறப்ப வரல, இப்போ எப்படி வர முடியும்? சரி ஓகே பார்ப்போம், பார்க்கலாம், அதை முடியாதெல்லாம் கிடையாது, பார்ப்போம், யோசிச்சு பண்ணுவோம். ஆகவே நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம்னா அதுக்கு வந்து ஆமோதியுங்கள். சரி பாஸ்டர் ஏதாவது நல்லதுக்காக சொல்லுவார், இன்றைக்கி இதுவரை சொல்கிறோம், யாருடைய கெட்டதுன்னு சொல்லு. சரி ஓகே, விஷயத்துக்கு என்ன வரேன்னா, போகும்போது 40 பேர் கொண்டு அவங்கள்ட்ட பேசிட்டு போகிறோம் பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க வந்து இவ்வளோ காசுங்க சார், நாங்கள் வந்து இவ்வளோ சீட்டு போட்டோம், இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் இவ்வளோ செலவு பண்ணி போயிட்டுருக்குறோங்க. அவங்க சில ஊரெலாம் சில இதெல்லாம் சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போகணும், காலையில் அங்கே போகணும், அது தரிசிட்டு இந்த போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஏங்க ஒரு சாதாரண புறஜாதிகள் அவங்க வெறியாக இருக்கிறாங்க, புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அனுபவிக்கணும். பைபிளை போடுற நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற ஜீவனுள்ள தேவன், நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம 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 சுற்றி பார்க்குறதோடு அப்படி இல்லைங்க. ஒரு ஏரியா என்னுடைய ஆசனம்னா ஒவ்வொரு ஏரியா கூட்டி போய் 2 நாள் நாங்கள் தங்கி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா டிவோஷன், நல்லா ஆண்டோட ஆராதிச்சு பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி வரலாம். என்னுடைய பிளானிங்லாம் இருக்குது. வந்து நீங்கள் ஒத்து வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அப்புறமே பார்த்துக்கலாம். அதெல்லாம் இப்போ பேசுகிற நேரம் இல்லை, அப்புறமேட்டுக்கு அதெல்லாம் பேசுவோம். ஒரு நாள் நல்லா ஒரு ஷீட் நல்லா பண்ணிட்டு நல்லா மெசேஜெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக தேவ சமூகத்தில், ஒரு உதாரணம் சொன்னால் ஏற்காடு போகிறோம்னா ஒரு நாள் நல்லா தேவ சமூகத்தில் ஆராதிச்சுட்டு நல்லா தேவ சமூகத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் சுற்றி பார்த்து சாயங்காலம் கிளம்புறேன். இந்த மாதிரி பிளானிங் நிறையா வச்சுருக்கிறோம். வந்து சரி மக்கள் எதுக்குமே ஒத்து வர, நானும் அப்படி சரி இப்போ நம்ம வேலை ஆராதனை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறது. வந்து சில கெஸ்ட் ஸ்பீக்கரையும் கூப்பிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே ஒரு வருத்தம் என்னன்னா, இவரே பேசிட்டு இருக்கிறார், யாரையும் கூப்பிட மாட்டேன்றார். அதையும் கட் பண்ணேன். ஏன் கட் பண்ண, கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிட்டுருவோம் பாருங்கள், இங்கே வரது பார்த்தா 4-5 பேர் தான் வருவீங்க. வந்து அவன் கெஸ்ட் ஸ்பீக்கர் என்ன பண்ணுவோம், எங்கள் பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்களா, அவங்க இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, யார்கிட்ட ஷேம் பண்ணுறீங்க? அதை சொல்லுங்கள், என்ன ஷேம் பண்ணுறீங்களா? இப்போ அவங்க கேட்டால் அவங்க என்ன ஷேம் பண்ணுறதுனா ஐயோ இன்னும் இப்போ இவ்வளோ மக்கள் தானா அப்படின்னு ஒவ்வொரு டைம் 2-3 பாஸ்டருங்க பண்ணாங்களா. அவர் பார்த்தேன், இந்த நம்ம மக்கள் வாழ்வுக்காக நல்ல ஆவிக்குரிய காரியத்துக்காக ஸ்டெப் எடுத்தா, ஏதாவது லீவு நாட்களில் மீட்டிங்னு கூப்பிட்டா வரதை விட்டுட்டு அங்கே போகிறோம் பாஸ்டர், இங்கே போகிறோம். எங்கள் தேவ சமூகத்தில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறோம், வரலாம், நம்ம சபையில் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் யாரும் நீங்கள் யாரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததுனால நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சு தெரியுங்களா, நிப்பாட்ட ஆரம்பிச்சு. இப்போ புரியுதா? அறிவிப்புலேருந்து பேசியிருந்தேன், ஏன் எல்லா காரும் நிப்பாட்டினேன்னு. ஹலோ, இப்போ புரியுதா? இதுக்குன்னு சரி என்ன சொல்கிறேன், இதெல்லாம் எதுக்காக? இது நல்லா புரிஞ்சுங்க. தேவ சமூகம் இருக்கின்ற ஒரு இடத்துக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற இடத்தை தேவன் விரும்புகிறார். நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் தேவன் விரும்புகிறார். இந்த சேலம் பண்ணத்தில் என்னையும் உங்களை கர்த்தர் ஏன் ரட்சித்தார், ஏன் மீட்டார்? அவரை பிரஸ்தாபம் பண்ணுவதற்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதற்காக தான் என்னையும் உங்களை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்ம உண்டாக்கப்பட்ட நோக்கம் அதுதான், நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட வடிவமைப்பு அதுதான். இப்போ சிருஷ்டிக்கப்பட்ட வடிவமைப்பு இப்படி இல்லைன்னா யாருக்கு அவமரியாதை? தேவனுக்கு தான் அவமரியாதை. தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தை நித்தமும் விரும்புங்கள். புரிஞ்சுச்சிங்களா? படிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் போவோம். நம்முடைய லைஃப்பை தேவன் என்ன பண்ணார்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அங்கே என்ன சொல்கிறாரு பவுல்? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் பாருங்க, முன்னே தூரமாக இருந்தோம்,
எதனால? பாவத்தின் நிமித்தமாக தேவனை விட்டு பிரிந்து தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். ஆமென். என்ன சொல்ல, முன்னாடி தூரமா இருந்தீங்க, இப்ப சமீபமானீர்கள். எது நிமித்தமாக? இரத்தத்தின் நிமித்தமாக. ஆகவேதான் நம்ம முதல் வசனம் படிச்சோம், தைரியமாய் கிருபாசனத்தில் கிட்டி சேர கடவீர்கள். எபிரேய ஆக்கியோன் அழைப்பு கொடுக்கிறார். எது நிமித்தமாக? கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக. ஆமென். இவர் சொல்றாரு, நம்முடைய லைஃப் எப்படி இருந்துச்சு? 12ஆம் வசனம், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், அதுக்கு முன்னாடி இருந்து படிக்கிறோம் பாருங்க 11 ஆனபடினால் முன்னே மாம்சத்தின்படி முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். சொல்ற, நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியுமா? தேவனற்றவர்களாக இருந்தீர்கள். எது நிமித்தமாக? யார் நிமித்தமாக? ஆதாம் என்ற ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக முழு மனுவிற்கமும் தேவனற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருந்தது. தேவனற்றவர்களாக இருந்தீர்கள். இப்பதான் 13 சொல்றாரு, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவனுக்கு சமீபமாய் வந்து விட்டோம். அதை எபிரேயர்கள் கிட்டி சேரு, தைரியமா வா. முன்னாடி திரைச்சில இருந்து தடை பண்ணுச்சு, உள்ள வர முடியாதுன்னுச்சு. இயேசு கிறிஸ்து மரித்த போது நடந்த ஒரு விஷயம், திரைச்சிலை மேலிருந்து கீழ் வரை 2ஆய். யோசிச்சு பாருங்க, அந்த வசனம் படிக்கும் போது மேலிருந்து கீழ் வரை 2ஆய் பிரிது. அது கூட கரெக்டாக ஆவியான எழுதி வச்சிருக்காரு. கிழிக்கிறவன் கீழே இருந்து தான் கிழிப்பாயா. இது கிழிச்சது நீ கிடையாது, கிழிச்சது தேவன் மேலேருந்து கிழிச்சிருக்கிறார். புரியுதுங்களா? பைபிளில் சில விஷயம்லாம் கடவுளை கர்த்தரே பண்ணுவார். இந்த நோவாவை கதவு சாத்துறது கூட அவனை உள்ள விட்டு கதவை அடைச்சார்னு வரவன். என்ன வேலை பண்ணுறாரு பாருங்க தேவன். இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணியிருக்கிறார். அது ஒரு வேலை தான், திரைச்சிலை மேலேருந்து கிழிச்சார். ஏன்னா இந்த யூதன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடையாளத்தை பார்ப்பான். நீ கிழிச்சிருப்படா சொன்னானுங்கள்ல. அவங்க சீசர்கள் நைட் நேரத்தில் திருட்டளவாக அவங்க இந்த சரீரத்தை கொண்டு போயிட்டானுங்க. கொண்டு போய் எங்கே சொன்னாங்க, இமயமலையில் கொஞ்சம் வச்சுட்டாங்களாம். தெரியுங்களா? ரெக்கார்டு வந்து இமயமலையில் போய் வச்சுட்டு அங்கே ஒரு சன்னியாசியா மாதிரி இயேசு வந்து இந்திய ஒரு சன்னியாசியா ஒரு முனிவர் ஆகிட்டாங்க. வந்து எங்கே கொண்டு போனாங்க? ஒரு புக்கில் அப்படி எழுதுறாங்க, ஒரு கல்ட்டில் எழுதுறாங்க. வந்து அங்கேருந்து கொண்டு போய் இமயமலையை கொண்டு வந்தானுங்களாம் இயேசுவின் சீசர்கள். அங்கே அப்புறம் தவம் இருந்து அப்புறம் முனிவராக மாறி என்ன கதை கட்டினானுங்க பாருங்க. அதுதான் இந்த திரைச்சலை கிழியும் போது கூட நம்ம ஆட்களில் சொல்லியிருப்பேன், யூதக்காரன் கீழே இருந்து கிழிச்சிருங்க, அவன் சீத்தன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான்டா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான் போல். அதுதான் பைபிளில் கரெக்டாக தெளிவாக எழுதப்பட்டிருக்குது, திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி. எதுக்காக தெரியுங்களா? நீ உள்ள வரலாம், தேவ சமூகத்தில் உள்ள வரலாம். நம்முடைய ஆதாம் தேவனற்றவனாக இருந்தான், தேவன் இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். முழு மனுவர்க்கமும் தேவனற்ற நிலைமையில் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ முழு மனுவர்க்கத்திற்கும் ஒரு அழைப்பு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். நீ வா, கிட்டி வா, கிருபை அடைவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும், தைரியமாக கிருபாசனத்தண்டையிலே தைரியமாக கிட்டி சேர கடவீர்கள். முன்னே இந்த 2 வார்த்தை முக்கியம். அதில் 13ஆம் வசனத்தில் முன்னே அண்டர்லைன் பண்ணுங்க. முன்னே தூரமாக இருந்து நீங்கள் இப்பொழுது, நவ் சொல்லுங்க, முன்னே இப்பொழுது. ஆமாம், 2 காலகட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னாடி. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடினா முன்னே, இப்பொழுது என்ன? ரட்சிக்கப்பட்ட பிறகு. புரியுதுங்களா? இந்த 2 காலகட்டத்துக்கு இடையில வர்றது என்ன? முன்னே, இப்பொழுது. சென்டரில் வர்றது என்ன? கிறிஸ்துவின் இரத்தம். முன்னே இருந்த இப்படி இருந்தீங்க, இப்பொழுது வந்திருக்கீங்க. எது நிமித்தமாக வந்திருக்கிறீங்க? கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக. முன்னே அநீதிமான்களாக தேவ சமூகத்துக்கு தூரமானவர்களாக இருந்தோம், இப்பொழுது நீதிமான்களாக தேவ சமூகத்தில் சமீபமாய் வந்து விட்டீர்கள்.
கிறிஸ்துவின் இரத்தம் தூரமாயிருந்த நம்மை தேவனிடத்தில் சமீபமாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஆமென். எழுந்து நிற்போம். தேவ சமூகம்தான் தீர்வு. ஆதியாகமம் 1 பாருங்க. 1 நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன? நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே இருக்கணும். நீ எங்கேருந்து, உன்னுடைய இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்தை விட்டு மனிதன் பிரிந்தான். அதனால் வந்தது பாவம், பாவத்தால் வந்தது சாபம், சாபத்தால் வந்தது மரணம். அப்படியே அடிக்கிட்டே போகலாம். ஆதாம் கொஞ்சம் ஆதாம் ஏவாள் 2 பேரும், ஏவாள் என்ன பண்ணியிருக்கணும்? பிசாசுன்னு சொல்லும்போதே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம அம்மா கொஞ்சம் கவனக்குறைய விட்டுட்டாங்க. சில நம்மளும் அப்படி தான் கவனக்குறைய விட்டுடுறோம். இனிமேல் அப்படி இருக்காதீங்க. திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நல்வாழ்வு எல்லாமே தேவனுடைய சமூகம்தான். தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்வு தான். பிசாசு என்ன பண்ணுவோன்னா, இந்த வாழ்வை நீங்கள் வாழக்கூடாது விரும்புகிறவன் பிசாசு. அவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. எதெல்லாம் உங்களை ஜெபிக்க டிஸ்டர்ப் பண்ணுதோ, எதெல்லாம் உங்கள் வேத வாசிப்பை டிஸ்டர்ப் பண்ணுதோ, எதெல்லாம் நீங்கள் சர்ச்சுக்கு வரதை டிஸ்டர்ப் பண்ணுதோ, உடனே முடிவு பண்ணோம், பிசாசு உள்ளே வரான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு. அப்போ தான் காலையில் தான் கெஸ்ட்டு ஃபோன் பண்ணி இதை வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வாங்க. நீங்கள் வாங்க, மெதுவாக வாங்க, நாங்கள் சர்ச்சு, நீங்கள் போல்டாக சொல்லுங்கள், சர்ச்சுக்கு போய்ட்டு தான் வருவேன். இவர் 2-3 டைம் சொல்லி பாருங்கள். 4வது டைம் நீங்கள் சர்ச்சுக்கு போய்ட்டு வாங்க. எப்போ சர்ச்சுக்கு போய்ட்டு வருவீங்க? நாங்கள் அப்போ வரணும்னு வாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க தான் வாழ்வுன்னு நினச்சி அவங்களுக்காக சேலையை வரைஞ்சி கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்போம். அந்த வரைஞ்சி கட்டினீங்க பாருங்க, அதை வந்த பிரச்சனை, அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, என்ன விழுந்து பண்ண, என்ன மதிச்சா, என்ன இது பண்ணா, என்ன. சில பேர் இன்னும் சொல்லுவாங்க, பாஸ்டர் 4 பேர் நம்மளை தப்பாக இருக்க மாட்டாங்களா? யார் 4 பேருங்க? எந்த 4 பேருங்க? டெய்லி உங்களுக்கு சாப்பாடைக்கு போடுறவங்களா, இல்லை டெய்லி உங்களுக்கு காசு கொடுக்குறவங்களா? 4 பேர். சிலதில் ஃபங்க்ஷன் கூட இப்போ நம்ம முன்னாடி போக ஆசைப்படுவோம். ஏங்க, எந்த ஃபங்க்ஷன் பண்ண நீங்கள் சில ஆராதனை கற்பனை ஃபங்க்ஷன் பண்ணால் சொல்ல முதல்ல உங்களை கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாங்களா, நிற்க வைக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் நம்மளை தான் தாங்குறோம். கிடையாது. நான் சொல்ல, தேவ சமூகத்தை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும்போது நான் முதல்ல ஆராதனைக்கு போயிட்டு தான் அடுத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்வேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அதுதான் விசுவாச போராட்டம். விசுவாசிகளுக்கு வரக்கூடிய போராட்டம் என்ன? கர்த்தரா சொந்த பந்தமான் அப்போ முடிவு பண்ணோம், கர்த்தர் தான் முதல்ல, அவருக்கு தான். நீ இப்படி பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். அடுத்தது உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரவங்களாம் நீங்கள் சர்ச்சுக்கு போய்ட்டு மெதுவாக வாங்க. ஹலோ, புரிஞ்சு வச்சிங்களா? நீங்கள் போகும்போது உங்கள் ப்ரெசன்ஸை விரும்புவாங்க. சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பவராக இருப்பாங்கன்னு. உண்மை அப்படிதாங்க. நீங்கள் சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு ஃபங்க்ஷன் போய் பாருங்கள், இங்கே பிளஸ்ஸிங்கை வாங்கினீங்க, அங்கே போய் பிளஸ்ஸிங்கை கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் அங்கே போய் பாருங்கள், அப்புறம் கம்ப்ளைண்ட் வரும். பாஸ்டர் பேசாமல் சர்ச்சுக்கே வந்திருக்கலாம் பாஸ்டர், அங்கே போய் திட்டு வாங்கினா தான் மிச்சம், அங்கே போய் பிரச்சனை வந்து தான் பிரச்சனை, அங்கே போய் இதாச்சு தான் மிச்சம், அப்படி பேச ஆரம்பிப்பாங்க. நல்லா கவனமாக கேளு, மெச்சூர்டாக நடந்துக்குங்க. ஆமாம். நீங்களும் ரொம்ப வருஷம் விசுவாசிங்க. சில பேர் இப்போ வந்தவங்க, ஆனாலும் சில பேர் ஃபங்க்ஷன் மற்ற காரியம்லாம் வரும்போது முதல்ல ஆண்டவர், முதல்ல கர்த்தர், முதலாவது தேவ ராஜ்யம், அவர் நீதி, அதுதான் என் வாழ்வு. இதுக்காக தான் கர்த்தர், இதுக்கு தான் என்னை வடிவமைச்சிருக்கிறார். விசுவாசம் இப்படி தான் உங்களுக்கு செக் வைப்பான், இப்படி தான் நவுத்த பார்ப்பான். நீங்கள் 1 வாரம் வைப்பீங்க, 2 வாரம் வைப்பீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்த வச்சுக்கிட்டு வருவான். கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் தேவ சமூகத்தை டிஸ்டர்ப் பண்ணுற, அதாவது ஞாயிற்றுக்கிழமை எது வந்தாலும் முடிவு பண்ணணும். இல்லை, எதுக்கும் தேவ சமூகத்தை தவிர வேறு எதுக்கும் லீவ் போடவே மாட்டேன். ஆமாம். யோசிச்சு பாருங்கள், 99 சேலத்துக்கு வந்தேன். இந்நாள் வரை கொண்டு எவ்வளோ சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாத அளவுக்கு டிஸ்டர்ப்லாம் வந்துச்சு. பலவீனத்து நிமித்தமாக வந்து பிரசங்கம் பண்ணணும், கர்த்தரை துதிச்சோம், பாடணும். தெரியும், ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருமல்லாம் இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். அது காரணமாக வச்சு கூட நீங்கள் என்ன சொல்லி, பாஸ்டர் வீட்டில் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி எங்கள் டாக்டர் சொன்னேன், முதல்ல பேசக்கூடாதுங்க அப்படின்னாங்க. சார், நான் பேசாமல் இருக்க முடியாது சார், என் வேலையே அதில் தான் இருக்குது, பேசுகிறது தான் இருக்குது.
இருமிட்டு தான் பிரசங்கம் பண்ணேன். நீங்களும் கேட்டீங்க. இதில் என்னை பின்பற்றுங்கள். ஆமென். தேவனுடைய காரியத்தை முன்னாடி வைங்க. எங்கள் வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வரும். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையா வர முடியாதுன்றுவேன். சனிக்கிழமை கூட வர முடியாதுன்றுவேன். எங்கள் வீட்டில் போன வாரம் கூட சனிக்கிழமை முக்கியமான ஃபங்க்ஷன் திருச்சியில் சொல்லிட்டேன், வர முடியாது. அடுத்த வந்து ஆராதனை நிறையா இருக்குது, போகணும் வரணும், சனிக்கிழமை வர முடியாது அப்படின்ட்டு. ஆமாம், உண்மைதான். கர்த்தர் தான் முதல்ல முக்கியம். அது முக்கியமாக அப்புறம் காசு அனுப்பிட்டேன், அதை மொழியை வச்சுருங்கன்னு சொல்லி காசு அனுப்பிட்டு வர முடியாது அப்படின்ட்டு வந்து. ஏன்னா சனிக்கிழமை முக்கியம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போகிறதுக்கு இல்லை. தேவ சமூகத்தில் இருக்கணும், தேவனுடைய துதிக்கணும், பாடணும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? முடிவு பண்ணுங்கள். தேவ சமூகமா அல்லது உலகமா? தேவ சமூகத்தில் இருக்கிற வாழ்வு தான் நல்வாழ்வை நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவ சமூகத்தில் இருக்கிற நாட்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீ நல்லா இருந்த நாட்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்களை யோசித்து பாருங்கள். யோசித்து பார்க்கும்போது சொல்லும், அது உங்கள் நாட்கள் சொல்லும், நீ தேவனோடு இருந்தப்போ நல்லா இருந்த, தேவன் இல்லாததுனால தான் பிரச்சனைகள் என்பது. ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் கண்டு சொல்லுவோம். தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார், நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். நித்தமும் தேவ சமூகத்தை நாடுங்கள், தேவ சமூகத்தை விரும்புங்கள். தேவ சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அவருடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தை விரும்புங்கள். நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? தேவனிலிருந்து வந்தவர்கள் தேவனோடு தான் இருக்க வேண்டும். தேவனை விட்டு எப்போ பிரிக்கிறோமோ அன்னைக்கு தான் பிரச்சனை. பிசாசு அப்போ தான் பிடிப்பான். தேவனோடு வாழ்ந்து பாருங்கள், தேவனோடு இருந்து பாருங்கள், வாழ்வு வெற்றிகரமாக முடிவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு எங்களோடு பேசினபடியாக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தின் மேன்மைகளை எங்களுக்கு எடுத்து காண்பித்தபடியாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உமக்குள்ளாக இருந்து வந்தவர்கள், உம்மோடு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதும் என்று தெரிந்து கொண்டோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனிமேல் அப்படி இல்லாமல் தொடர்ந்து நித்தமும் தாவீதை போல உம்முடைய சமூகத்தை தேடுகிற ஆட்களாக இருப்போம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரமுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக, இதிலும் பெரிதானவர்களை காண்பார்களாக. தேவ சமூகத்தில் வரக்கூடிய ஜீவனையும் தேவ சமூகத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் பெற்று உடைய பிள்ளைகள் பெற்று வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.